இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகவங்க எப்படி தயாராகணுன்றதும், ஏற்கனவே தயாராகி தோல்வி அடைஞ்சோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ட்ராப் அவுட் ஆகியோ இல்லை தொடர்ச்சியாக முயன்றும் தன்னால் முடியலன்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ ஒரு பதிவாக இருக்கும். முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு குறள் பார்க்கலாம். முதல்ல குறள் என்ன சொல்லுதுன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஒரு நல்லவனுடைய கண்ணீர் ஒரு கெட்டவனுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம், அவ்வியனா கெட்டவனுடைய ஆக்கம்னா செல்வமும், செவ்வியான் கேடும் நல்லவனுடைய கேடும் சான்றோர்களால் ஆராயப்படும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் யாராவது டிஎன்பிஎஸ்சி தொடர்ச்சியாக தேர்வு எழுதி நீங்கள் தோல்வியில் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். இது தேர்வு தயாராகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் முதலாக தேர்வு தயாராக போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தேர்வுக்கு தயாராகவங்க சொல்கிறேன். ஏன் இவ்வளோ பேர் தேர்வுக்கு தயாராகிறாங்க, அவங்களுக்கான என்ன தடைகள் இருக்குது இந்த தேர்வில் எதிர்கொள்கிறதுல அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேர்வுக்கு தயாராகவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 16-17 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆண்டுக்கு சுமார் ஒரு 25,000 பதவிகள் நிரப்பப்படுது. இல்லை குரூப் 4ல் அதிகபட்சமாகவும், குரூப் 2A கொஞ்சம் அதிகமாகவும், குரூப் 2 குரூப் 1ல் கொஞ்சம் அளவுக்கு, குரூப் 1ல் சில 100 பதவிகளும் நிரப்பப்படுது. இப்போ பொதுவாக குரூப் 4 தேர்வுக்கு நிறைய எதிர்கொள்கிறாங்க. சிலபஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். சரி, இப்போது முதல் ஸ்டெப்பு பார்த்தாச்சு. இது ஏன் தயாராகனா 16 லட்சம் பேர் தயாராகிறாங்க. ரெண்டாவது, ஏன் இவ்வளோ பேர் தயாராகிறாங்கன்னா, ஒன்று ஏற்கனவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் கொடுக்குற ப்ரெஷர். ரெண்டாவது, பொருளாதார ஸ்லோடவுன், எக்கனாமிக்கல் ஸ்லோடவுன் இருக்குது இந்தியாவில். இப்போது ஒரு பொருளாதார தேக்க நிலை காரணமாகவும். மூணாவது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம தொடர்ச்சியாக போராடியும் தான் ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்த்தோம், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காததாகவும். நாலாவது, கவர்மெண்ட் மாதிரியான சர்வீசஸில் ஒரு செக்யூர்டு சேலரி, ஒரு சமுதாயத்தில் மரியாதை இதெல்லாம் கிடைக்கிறதாலையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வை எதிர்கொள்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, ரெண்டாவது ஸ்டெப், இப்படி முதல்ல தேர்வு எழுத வரவங்கக்கான வழிகாட்டி என்ன? முதல்ல இந்த தேர்வை எதிர்கொள்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சில விளம்பரங்கள் மூலமாகவோ, செய்தித்தாள்கள் மூலமாகவோ, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்லை டிவி விளம்பரங்கள் மூலமாகவோ அவங்களுக்கு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்றது தெரிய வருது. அதில் அவங்களுக்கு வெறும் 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் வாங்கிடலான்ற செய்தி அவங்களுக்கு தரப்படுது. இது முற்றிலும் பொய்யானது. இப்படி இந்த விளம்பரங்களை பார்த்து செய்கிறவங்க கட்டாயமாக தேர்வில் தயாராகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. காரணம், tnpsc.gov.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த தேர்வுகள் நடக்க போகுது, அதுக்கான டென்டேட்டிவ் டேட், அதாவது உறுதி செய்யப்படாத ஒரு டேட்டை தராங்க. இதை வச்சு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சொற்பமான 2 மாதங்களில் அந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்களோட சொந்தக்கார பயணியோ இல்லாட்டி அந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறவனோ கூட தயாராக முடியாது அப்படிங்கிறது உண்மையானது. ரெண்டாவது, இது விளம்பரங்களை பார்க்கக்கூடாது. மூணாவது விஷயம், சரி, தேர்வுக்கு தயாராகணும்னு முடிவு பண்ண உடனே டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் கொடுத்துருக்குற ஒரு ஆண்டுக்கான அறிவிப்பு, இந்த ஆண்டுக்கான என்னென்ன தேர்வுகள் நடத்த போகிறோம் அப்படின்ற அறிவிப்பை பார்த்துக்கிட்டு முதல்ல இருந்தே தயாராக ஆரம்பிச்சிடணும். இந்த வேலையை 90% டிஎன்பிஎஸ்சி தயாராகிறவங்க செய்கிறது கிடையாது. செய்கிறவங்க வெறும் 10% தான். முதல் ஸ்டெப்பு நீங்கள் பண்ணக்கூடாதது, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு 2 மாதத்தில் தயாராகிடலாம் அப்படிங்கிற நினப்பு தப்பானது. அது மாதிரி யாராலையும் முடியாது. சரி, எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதே எனக்கு எப்போன்னு தெரியாது சார், நான் வேறு ஒரு ஃபீல்டில் போயிட்டுருக்கிறேன் அப்படின்றதுக்கு நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்ன நோட்டிஃபிகேஷன் இந்த ஆண்டுக்கான 2020ஆம் ஆண்டுக்கான தேர்வுகள் நடக்க போகுதுன்ட்டு. அதை நீங்கள் இப்போவே தயாராக ஆரம்பிச்சிடலாம். 100% வெற்றி உறுதி. ரெண்டாவது, என்ன படிக்கணும் சார்? நான் ஃபிசிக்ஸ், நான் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி, எம்ஃபில், நான் பிஹெச்டி, பல்வேறு தளங்கள்லேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன படிக்கணும்? இங்கே சிலபஸ் எல்லாருக்குமான சிலபஸாக இருக்குது. இங்கே மொத்தம் 7 சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரியை இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஒரு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி பிரிக்கலாம். கான்ஸ்டியூஷன், அதாவது பாலிட்டி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஜியாகிரஃபின்னு ஒன்று இருக்குது. இப்படி பல்வேறு இதில் இருக்குது. ஸோ இப்போ திருக்குறள்னு ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு நிர்வாகத்தை பற்றி அதிகமான கேள்விகள் இடம்பெறப்படுது. கொஞ்சம் பேட்டர்னை மாற்றிருக்காங்க. நீங்கள் பயப்பட வேணாம். முறையாக வரேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, கவலையே பட வேணாம். இது தெரியறதுக்கு ஒரு 2 நாள் போதும், ஒரு நாள் போதும் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது அடுத்தடுத்த வீடியோலையும் நம்ம அதை பார்க்கலாம். சரி, சிலபஸை பார்த்தாச்சு. சிலபஸை பார்த்த உடனே, சார் நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறேன்,
முதல்ல சொல்லணும், யூடியூப் வீடியோ பண்ணுற 80% பேர் நான் சரி அதை வேண்டாம் விட்டுருங்க. யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் தயாராகிறத விட நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அமிலங்கள், காரங்கள், உப்புகள், ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்குது. இதிலேருந்து சத்தியமாக 100% சத்தியமாக இதிலேருந்து கேள்வி வரப்போகுது. அமிலங்கள், காரங்கள், உப்புகள்லேருந்து 2 கேள்வியாக இருக்கலாம், 3 கேள்வியாக இருக்கலாம், இல்லை 1 கேள்வியாக இருக்கலாம், சத்தியமாக வரப்போகுது. அப்போ இந்த அமிலங்கள், காரங்கள், உப்புகள் இதை நம்ம படிக்கணும்னு அர்த்தம். இதை நம்ம எங்கே படிக்கலாம்? 6வது புக்கில் படிக்கலாம், இருந்தால் படிக்கலாம். 7வது புக்கில் இருக்குது அப்படின்னா படிச்சுக்கலாம். 8, 9, 10 பொதுவாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 10th வரலாம் பார்க்கலாம். அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் +1 +2 போகலாம். அப்போது ஸ்கூல் புக்கை படிக்கணும். அப்போ 6வது புக்கில் மற்றதெல்லாம் படிக்கணுமா? கார்பன், நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்னு இருக்கா, அதில் ஏதாவது சிலபஸில் இருந்தால் படிங்க. பெட்ரோலியம் ப்ராடக்டோடு அதை லைட் சப்ஜெக்டாக வருதா, அதை படிங்க. சரிங்களா? அப்போது அமிலங்கள், காரங்கள், உப்புகளை எடுத்துக்கிறீங்க. அதை மொத்தமாக 6வது புக்கு, 7வது புக்கு, 8வது புக்கு, 9வது புக்கு, 10வது புக்கு இருக்கா நெட்லேயே அவைலபிள். நீங்கள் எந்த பேஜுக்கு ஆசிட் பேஸ் சால்ட் இருக்குதோ அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எங்கள் 6வது புக்கில் 7வது பேஜிலேருந்து 9வது பேஜாக அது பிரிண்ட் அவுட் எடுங்க. 8வது புக்கில் இதுவா, 10வது புக்கில் இதுவா, இது மாதிரி தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுங்க. முதல் ஸ்டெப்பு ஸ்கூல் சிலபஸை பார்த்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற எந்தெந்த மெட்டீரியல் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு ஒருத்தர் ரெடி ரெக்கனராக கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், நீங்கள் எடுக்கணும். டேரெக்டாக புக்கை பார்த்து படிக்கக்கூடாது, அதிலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். முதல் ஸ்டெப்பு சிலபஸ் என்ன சொல்லியிருக்கோ அதை பார்த்து ஸ்கூல் புக்கை படிக்கணும். 6வது படிக்கிறது, 7வது புக்கு படிக்கிறது, 8வது புக்கு இது தவறுங்க. அப்படி படிக்கக்கூடாது. அதில் தேவையில்லாத சிலபஸ் இருந்தால் படிக்க தேவையில்லை. இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கும், டிஎன்பிஎஸ்சியில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தேவையில்லை, அதனால் பாதி புக்கு படிக்க தேவையில்லை. 9வது புக்கில் எதுவுமே இல்லை, இப்போ படிக்க தேவையில்லை. சில விஷயங்கள் நீங்கள் எது அவாய்ட் பண்ணணும், எது டோன்ட்டுன்றது தெரியணும். எது டூன்னு தெரியறத விட எது டோன்ட்டுன்னு தெரியணும். முதல்ல இதை அவாய்ட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலபஸில் எது இதெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சிலது கவர் ஆகாத டாபிக் இருக்கும், அதுக்கு நம்ம நெட்டில் போய் பார்க்கலாம். இல்லை இதுக்கான பர்டிகுலராக ஏதாவது இன்ஸ்டியூட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இந்த மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அவங்ககிட்டருந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த 2 வேலையை பார்த்துடலாம். 3வது எடுத்தாச்சு, நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஃபுல் டைம் படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. 7 மாதம் 8 மாதம் இருக்குது நமக்கு எக்ஸாமுக்கு. இப்போவே தயாராக ஆரம்பிக்கிறோம். முதல்ல நம்ம ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் குறைஞ்சது 8-10 மணி நேரம் படிக்கணுங்க. டெய்லி 8-10 மணி நேரம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். எந்த இன்ஸ்டியூட்டாவது 3 மணி நேரம் படித்தா போதும், 2 மணி நேரம் பாஸ் பண்ணால் அதெல்லாம் ஃப்ராடுங்க. அதெல்லாம் நீங்கள் சாமிக்கெலாம் கேட்க தேவை, அதெல்லாம் ஃப்ராடு. சரிங்களா? குறைஞ்சது 6லேருந்து 7-8 மணி நேரம் படித்தா தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாஸ் பண்ண முடியும். அப்போது டெய்லி 8 மணி நேரம் உட்காரணும், நம்ம 7 மணி நேரம் உட்காரணும், 6 மணி நேரம் உட்காரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா துருன்னு போய் ஜாயின் பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிடுவோம். ஆனால் 2 நாள் கண்டினியூ பண்ணுவோம், அவ்வளோதான். ஏன்னா 6 மணி நேரம் படிக்க முடியாது நம்மளால். முதல்ல இந்த மைண்ட் செட் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுறது பண்ணணும். சரி, ஓகே. அடுத்தது சிலபஸ் ரெடி, அதுக்கான மெட்டீரியல் ஸ்கூல் புக்கிலேருந்து ஏதோ ஒன்றும் பாதியமாக எடுத்து வச்சுருக்கிறோம். சரி, ரெடி ஆகிடுச்சு. பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு இதுவாக வச்சு ஒரு ஸ்டாப்லர் பண்ணிட்டோம். ஃபிசிக்ஸ்னால் ஒரு ஸ்டாப்லர், கெமிஸ்ட்ரி ஒரு ஸ்டாப்லர், ஹிஸ்ட்ரி ஒரு ஸ்டாப்லர், ஜியாகிரஃபி ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுலாம் கதை பண்ணி வச்சிட்டோம். சரி, ஸ்கூல் புக்கு மட்டும் போதுமா? ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியாது, ஸ்கூல் புக்கு படிக்காமையும் பாஸ் பண்ண முடியாது. இது ஒரு மந்திரம் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஸ்கூல் புக்கு கூட சேர்ந்த மற்ற விஷயங்களும் படிக்கணும். சரி, ஓகே. நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்கூல் புக். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை கவர் பண்ணுவோம் முதல்ல. அடுத்து 2வது விஷயம். 2வது இது பண்ணிட்டேன். 2வது நான் என்ன பண்ணுறேன், நான் கரெக்டாக என்ன பண்ணுறோம், டேரெக்டாக புக்கை பார்த்து படிக்காதீங்க. புக்லேயே ஹைலைனர் வச்சு ஹைலைட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் சோம்பேறிகள்னு அர்த்தம். இவங்களாலாம் பாஸ் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் நீங்கள் முதல்ல எக்ஸிட் ஆகிடுங்க. யார் தான் பாஸ் பண்ண முடியும்னா அதில் படித்து அதில் இருக்கிற நோட்ஸை தனியாக நோட்டு போட்டு எழுதணும். ஆசிட் கெமிஸ்ட்ரின்னு அப்படின்னு ஒரு நோட்டு போடணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டை வச்சுருக்கிற அத்தனை புக்கும் நோட்ஸ் எடுத்து எழுதணும். கெமிஸ்ட்ரி புக்கெல்லாம் தூக்கி போட்டுடணும். கெமிஸ்ட்ரிக்காக நீங்கள் எதெல்லாம் டவுன்லோட் பண்ணிங்களோ அதெல்லாம் தூக்கணும். ஃபிசிக்ஸ்க்காக எதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிங்களோ தூக்கி போட்டுருணும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்தையும் தூக்கி போட்டு நோட்டாக மாற்றிக்கணும். இதையே தான் திரும்ப 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 படிக்கணும். ஒரு பெஸ்ட்டு நாலேஜ், ஒரு நல்ல அறிவு ஒன்று உங்களுக்கு கிடச்சிடும். சரி, 2வது ஸ்டெப் முடிஞ்சிச்சு. 3வது ஸ்டெப், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் நெட்டில் அவைலபிள் இருக்குது. நெட்லனா tnpsc.gov.in போனீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு கொஷின் பேப்பர் இருக்குது. இல்லை எங்களை மாதிரி கலாம் ஐஏஎஸ் அகாடமி மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான நேர்மையான ஒரு அகாடமியை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா
நாங்கள் 10 வருஷத்தோட கொஷின் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். பேங்க் ஒரு சொற்பமான ரூபா தான், ரொம்ப கம்மியான ரூபா தான். நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்தில் தனித்தனியாக ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பாட்னி தனியாக, ஜுவாலஜி தனியாக, அதில் கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ் தனியாக. ஆசிட் பேஸ்லேருந்து இந்த 10 வருஷத்தில் என்ன கேள்வி கேட்டிருக்கா, நம்ம ஸ்கூல் புக்லேருந்து என்ன எடுத்து வச்சுருக்கோம், நம்ம நோட்ஸ்லேருந்து என்ன எடுத்து வச்சுருக்கோம், கேரி பண்ணிக்கலாம். இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கு நம்மளோட பாத்தை கரெக்ட் பண்ணுது. அடுத்தது 3வது ஒரு டெஸ்ட்டு ஒன்று எழுதி பார்க்கணுங்க. டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அந்த டெஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் எழுதலாம் மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அப்போது ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட்டை கூட நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதிக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்க்கணும். இது எவால்வேட், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு ஒரு எவால்வேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப். ஓகே, ஃபஸ்ட்டு சிலபஸ் படிக்கிறது, 2வது ஸ்கூல் புக்கை படிக்கிறது, 3வது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் படிக்கிறது, 4வது டெஸ்ட் எழுதி பார்க்குறது. 5வது விஷயந்தான், நீங்கள் உங்களுக்கு தேவை ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்டை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். கலாம் அகாடமியும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் வரும்போது ஒரு மைண்ட் செட்டோடு வரணும். 2 மாதத்தில் கலாம் அகாடமியால் பாஸ் பண்ண வைக்க முடியாது. கட்டாயமாக ஒரு 5 மாதம் நீங்கள் 6 மாதம் நீங்கள் உட்காந்து படிக்கிற மைண்ட் செட்டில் வரணும். டெய்லி 5லேருந்து 6 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். வெறித்தனமாக இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி படித்து வரணும். இதில் தோல்வியே கிடையாது. நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் படிக்கவே தேவையில்லை. சரிங்களா? இந்த அகாடமி ஒரு ஸ்டாண்டர்டாக, அதாவது ஒரு 50 பேர் படிச்சுக்கிறாங்கன்னா இன்றைக்கி 38 பேர் 40 பேர் பாஸ் பண்ண வைக்கிற ஒரு அகாடமியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பல பேர் நாங்கள் கூப்பிட்டுக்கிறது இல்லை, நாங்கள் ரொம்ப எந்த விளம்பரங்களும் பண்ணுறதில்ல. யூடியூப் வீடியோ கூட பல பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதால, பல பேர் எனக்கு கேட்டுக்கிட்டதால் நான் இப்போ தான் மெல்லமாக ஒரு வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான, ஒரு நேர்மையான, மரித்தாலும் பொய்க்கூறியன் மானுடர்ன்னு சொன்ன பாரதியோடைய வழிப்படி நடக்கிறது தான் இது கலாம் அகாடமி. சரிங்களா? அப்போது இங்கே வந்து ஜாயின் பண்ணணுன்னா 5th ஸ்டெப் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது. அப்போ உங்களோட பேர்டன்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. என்ன பேர்டன்? நீங்கள் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்கூல் புக்கில் இல்லாத மெட்டீரியல்ஸை இது பண்ணுறது, ஒரு பக்காவான 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டிக்கிட்ட இருந்து ஒரு சப்ஜெக்டை நடத்த சொல்லி அதை கேட்குறது. 5வது விஷயம், அவங்க வைக்கிற டெஸ்ட்டை எழுதுறது. இதையெல்லாம் பார்த்து ப்ரீவியஸ் இயர் அவங்க கொடுக்குறத பார்க்குறது, அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் இதையெல்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக 6 மணி நேரம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த 3 மாதம் ரிவிஷன் டெஸ்ட்டு அது இதுன்னு போவோம். 6 மாதத்தில் நம்ம பக்காவாக தயாராகிடுவோம். அந்த தேர்வு நடக்கும்போது நம்ம எழுதும்போது கட்டாயமாக நம்மளோட மார்க்கு டாப்பர் லிஸ்ட்டில் இருக்கும். இது தாங்க பிகினர்ஸ்க்கு கொடுக்குற விஷயம். அப்போது என்ன பண்ணணும், இதை ஒரே வரியில் சொல்கிறேன். படிக்க தயாராகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முழு நேரமாக தயாராக முடியுமா? 2வது 8 மணி நேரம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் உங்களால் தினசரி படிக்க முடியுமா? 3வது இந்த மணி நேரங்கள் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் முடிஞ்சால் 9 மாதமும் இத்தனை மாதமும் உங்களால் படிக்க முடியுமா? இதுக்கான பொருளாதார பின்னணி உங்களால் தயார் பண்ணிக்க முடியுமா? 3வது. 4வது சிலபஸ் படிக்கிறோமா? 5வது சிலபஸ் படி ஸ்கூல் புக்கிலேருந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறோமா? 6வது இதுக்கு டெஸ்ட் எழுதி பார்த்துருக்குறோமா? 7வது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்கை படிச்சிருக்கிறோமா? 8வது எந்த இன்ஸ்டியூட்டாவது ஜாயின் பண்ணி ப்ராப்பராக கைட் பண்ணி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி நம்மளால் பண்ண முடியுமா? இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். எந்த சாதாரண ஆளுனாலையும் பாஸ் பண்ண முடியும். எந்த கொம்பனாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணாதவனால் பாஸ் பண்ண முடியாது. எந்த இன்ஸ்டியூட்டும் பாஸ் பண்ண வைக்க முடியாது. இது உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் வேறு விஷயங்கள் பார்க்கலாம். சப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். எவ்வளோ எளிமையாக நம்மளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தொடர்ச்சியாக அந்த வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.